சுவாமிநாதன் வாட்டர்ஃபால்ஸ். சுவாமிநாதன் ஃபால்ஸ். இது ஒரு வக்கீல். சென்னைக்கு தாசில்தாருக்கு நம்பர் தரம் போடுறீங்களா? வியாவுக்கு போடுறீங்களா? நீங்கள் வந்து எனக்கு பின் லேடன்ட்டு போடுங்க. லேடன்ட்டு பேசுறீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் லேடன் நம்பர் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு சண்டை நடந்ததே நீங்கள் சொல்லிதாங்க தெரியும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தானா? அவரோட வாட்டர் ஃபால்ஸ் தான். சரி வாங்க என்ன பண்ணலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடைக்கானல்லேருந்து கிளம்புறோம். எங்கே போகிறோன்னா குளிக்க போகிறோங்க. காலையில் குளிரெல்லாம் நைட்டு சரியான குளிர் 14 டிகிரி வரைக்கும் போச்சு. இப்போ லேடிஸ் எல்லாமே அந்த இதில் தங்கியிருந்தாங்க. லேடிஸு கப்புள்ஸாக இருந்தவங்க, நாங்கள் எல்லாமே பேச்சுலர்ஸ் எல்லாமே இதில் தங்கியிருந்தோம். நல்ல தூக்கம், நல்ல ஒரு அருமையான இது. இப்போ வந்து நாங்கள் நேராக குளிக்க போகிறோம். ஒரு காட்டு யானையை காட்டுறேன்னு கூப்பிட்டு போய் ஒரு அணில் கூட காட்டலை ப்ரோ. நம்ம காட்டு யானை நம்மளை பார்த்து பயந்து போயிடுச்சு ப்ரோ. இந்த குரூப் வராங்க, யாரா அவங்க முரட்டால வராங்க அப்படின்னு. ஆனால் ஆமாம், உண்மையில் இந்த எண்ணெய் இருக்கு பற்றி அந்த வண்டியை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடுச்சு. இந்த வண்டியோட முதலாளி வந்து உங்கள் வண்டியோட உருமல் சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் தெரிச்சு ஓடிடுச்சு. மன்னிச்சிருங்க மிருகங்களா. ஸோ எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சரியில்லை, நான் படுத்து தூங்கிட்டேன். நான் வரவும் இல்லை. இந்த வண்டி நேற்று எங்கே போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. மிருகங்கள் அனைவருக்கும் நான் எனது மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் குடும்பம் இருக்குல்ல, நானும் மன்னிச்சுக்கிடுங்க. அண்ணே வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அண்ணே வந்து நேற்று நைட்டு எங்களை தூங்கவே விடலைங்க. நீங்க சின்ன குரட்டை பெரிய குரட்டை. அப்படியா? யார் சின்ன பையன்? நீங்களா? இல்ல தம்பி தூக்க சொல்றேன். நீங்க வீட்டுல நிம்மதியா தூங்கி இருப்பான், அவனை கூட்டு வந்து இங்க உட்காந்து தூங்க விடாம. ஆமா. இப்ப நம்ம எங்க போறோம்? இப்போ வந்து நீர்வீழ்ச்சிக்கு போறோம். நீர்வீழ்ச்சி இல்ல, நீர் அருவிக்கு போறோம். நீர் அருவிக்கு போறோம். கரெக்ட். இல்ல இருக்கிற அண்ணன் முன்னாடி மோகன் இருக்காப்புல, மதராசி கிஷோர் வண்டி ஓட்டுறாப்புல. என் பக்கத்தில் தமிழ் பிஸ்னஸ் தகவல் அருள் ப்ரோ இருக்காரு. பின்னாடி வந்து ஜெனியூல் ஆக்கர்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அக்கா, அவங்க 3 பேரும் இருக்காங்க. இறங்கியாச்சு. ஒரு பஸ் நிறைய ஆள் வந்திருக்காங்க. நீங்கள் என்னமா ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் கூட்டு வந்தியா? அது வந்து 8 மணிக்கு முன்னாடி. அப்படியா? அப்போ இவ்வளோ பேர் கூட சேர்ந்து குளிக்கணுமா? நான் பாத்ரூம்ல குளிச்சு போனேன். பாருங்கள், இப்போ நாங்கள் ஃபால்ஸ் போகிறதுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகணும். சேம் அப்படி தான் நடக்கு. இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் டீப்பான ஃபாரஸ்ட்டில் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. பாதையை பாருங்களேன், கல் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப கேப்பு எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம இவ்வளோக்குள்ளே நேரமான பாதையில் போனதில்லைங்க. திரும்பினா இந்த பக்கம் சவுறு, இங்கே திரும்பினா இங்கே சவுறு. அடாடா, கண்டிப்பாக வந்து லீச் அட்டாக்கு நடக்க வாய்ப்பே இருக்குங்க. ஏன்னா 2 பக்கமும் இங்கே பாருங்களேன். என் கால் இப்படி இருக்குது. இவ்வளோ தான் பாதை. இந்த பாதையில் அப்படியே போயிட்டுருக்கேன். பூக்கெல்லாம் அருமையாக இருக்கே. வாவ், அப்படியே அது என்ன கலரு? பர்பிள் கலர். அண்ணன்லாம் பாருங்களேன். அண்ணன் எப்படி போனாருன்னு தெரியலையே இதில். ஐயோ, அண்ணனோட கேப்பு கூட இந்த பாதை இல்லையே. ஆனால் போயிட்டுருக்கிறாரு. பா, அழகாக இருக்குல்ல? லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இதில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்மளும் அப்படியே போவோம். இதில் லெஃப்ட்டு திரும்பணுமா? திரும்பிட்டோங்க. இங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்களா, கம்பு வச்சுட்டு அந்த களிமண்ணை வச்சு தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த குளிர் தாங்கணும் அப்படின்ட்டு. களிமண் சவுறு அப்படின்னாச்சுன்னா குளிர் தாங்கும், அதுக்காக. ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நேராக தெரியுதா ஃபால்ஸு? இதுதான் ஃபால்ஸ். நல்லா நிறைய தண்ணி விழுதாங்க. பரவாயில்லையே. என்னாச்சு? போகக்கூடாது. சரி சரி. இந்த கம்ப்ளீட்டாக எல்லா யூடியூபர்ஸும் போயிட்டுருக்காங்க. நம்ம அண்ணன் எங்கே போனாருன்னு தெரியலையே. எல்லாம் சீனி அரக்காய், வெண்டைக்கான்னு போட்டிருக்காங்க போல இருக்கு பாருங்க. பா, கலர்ஃபுல்லாக போகிறாங்களாப்பா பின்னாடி பேக்ரவுண்டுக்கு. இப்போ இதில் போகிற டிக்கெட் எத்தனை டிக்கெட் குளிக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் குளிப்பேன் கண்டிப்பாக. விவசாயிகளுக்கு கிடைக்கிறது கம்மி தான். நீங்கள் மார்க்கெட் போயிடுமா? இந்த வழியாக போகிறோம். ஏதோ ஹியூமனிட்டி பண்ணணுன்னு
ஹியூமனிட்டி எல்லாம் இல்லை, இது உண்மையாலுமே இதை நினச்சி ஒரு பண்ணும் பண்ண முடியலங்க. சீரியஸா. ஏன்னா இவங்க இதா இருக்கு பாருங்க. எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்னு பாருங்க. இதுதான் பட்டாணி அவங்க வச்சு வித்துட்டு இது அறுவடை பண்ணுறது. நான் இந்த பிடிங்கி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி. ஆனால் என் வீட்டம்மாட்ட இதை காட்டணுங்க. பச்சை பட்டாணி பச்சையாக இருக்காது, இங்கே வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு. நான் அங்கேயே பச்சையாக தான், விளையிற இடத்துல பச்சையாக தான் இருக்குது. அதனால் பச்சை பட்டாணி வச்சு எதாவது டிஷ்ஷு செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க என் வீட்டம்மா. இப்போ எம்மா வீட்டம்மா பார்த்துக்கம்மா ஐயா, இப்போ பச்சை பட்டாணி பச்சையாக தான் இருக்குது. எத்தனையோ ஃபால்ஸுக்குள்ளே போயிருக்கேங்க. எல்லாமே வந்து ஹிட்டன் ஃபால்ஸ், எல்லாமே ஹிட்டன்னா ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்க ஃபால்ஸு, ட்ரெக்கிங் பண்ணி போகிற ஃபால்ஸ்லாம் கல், மண், காடு, மலை அதுதான் போயிருக்கோம். கம்ப்ளீட்டாக விவசாய நிலத்தில் இது பட்டாணி கம்ப்ளீட்டாக. இந்த பக்கம் இது என்னன்னு தெரில, இது வந்து அவரைக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக இப்போ விவசாயம் தான். ஒரு பொருளாக போட்டிருக்காங்க. இந்த விவசாய நிலத்து வழியாக உள்ளே போகிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க. பாம்பு கும்பு இல்லாமல் இருக்கணும். அது என்னையை பார்த்தாச்சுன்னா பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அக்கா வேலை பார்த்துட்ருக்கா ஊற்றில இந்த 1000 100 ரூபா வேலை திட்டத்துக்கு போகாமல் இந்த மாதிரி விவசாய நிலத்தை பண்ணிட்டு பயிரிட்டு இப்படி பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குது பற்றிலா. ஆ நானா விவசாயி? ஆமாம், நான் தான் அப்படி தான் இருப்பேன். அந்த அக்கா கூப்பிட்டாங்கன்னா அப்படியே போயிடலான்னு பார்த்தேன், யாரும் கூப்பிடல. மோகனன் கூட ஒரு மலைப்பயணம் யாருக்கு கொடுத்துருக்கும்? கார் பயணம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் கூட போகலாம். ஆனால் மலைப்பயணங்கிறது ஒரு சாதனையாளன் தாங்க. அண்ணே அண்ணே, உங்களை வச்சு மலைக்கல்லனும் மோகன் அண்ணாவும் ஒரு படம் எடுக்க போகிறேன். மலைக்கல்லனும் மோகன் அண்ணாவும். எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி புதுசு ஐடியா? இல்லை, அது பிறவிலே ஒரு கலைஞனுக்கு அப்படி தாங்க தோணும். பிறவி கலைஞன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், எங்கள் அம்மா கூட சொன்னாங்க 5 வயசில், இவனை பார்த்தா மூளை சரியாக வளரலையன்ட்டு. அது கரெக்டு தான். உன் கால்கள் ஊனமாகலாம், உள்ள ஊனமாகக்கூடாது. நம்ம அரவிந்தை பார்த்து கற்றுக்கிடுங்க. உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு 2 பேரும் என்ன துடிக்கிறா பாருங்க. போகிற போல அத்துட்டு வந்துட போகுது. அண்ணே அத்துட்டு வந்துட போகுது. ரொம்ப இதுவாக வர வேண்டியிருக்கேன். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம். நான் நிக்கிறேங்க ஐயா, நான் நேத்தா வந்துட்டு போனேன். ஆனால் ஆமாண்ணா, எல்லாருமே சென்னை தான். 16 ஐயா இது வரைக்கும். இங்க இருக்கிற 16 நீ வந்தா தான் ஐயா தெரியும். நான் நிக்கிறேங்க ஐயா. என்ன வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னது? சுவாமிநாதன் வாட்டர் ஃபால்ஸ். இல்லை, சுவாமிநாதன் ஃபால்ஸ். சாமிநாதன் அண்ணங்கிட்ட விசிட்டிங் கார்டெலாம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் வரணும். ஓ, இது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இது ஒரு வக்கீல், இது ஒரு வக்கீல். ஆமாம், 2 வக்கீல் பார்க்குறீங்களா? வக்கீல் யார்? நீங்கள் வக்கீலா? சென்னைக்கு தாசில்தாருக்கு நம்பர் தரம் போடுறீங்களா? பின்லேடன்ட்ட பேசுறீங்களா? பின்லேடன்ட்ட பேசுறீங்களா? லேடன்ட்ட பேசுறீங்களா? சென்னைக்கு தாசில்தாருக்கு நம்பர் தரம் போடுறீங்களா? சென்னையில் எங்கே இந்த ஊர்லேயும் கொடைக்கானல் தாசில்தார் இருக்காங்களா? சென்னை தாசில்தார் போடுங்க. சென்னை வேண்டாம், கொடைக்கானல் வியாவுக்கு போடுறீங்களா? ஐயா, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போடுறீங்களா? ஓ, அப்படி சொல்கிறீங்களா? திண்டுக்கல் மாவட்ட நீ எனக்கு வேண்டாம். நான் இன்டர்நேஷனல் ரவுடி. திண்டுக்கல் மாவட்ட நீங்கள் வந்து எனக்கு பின்லேடன்ட்ட போடுங்க. லேடன்ட்ட பேசுறீங்களா? திண்டுக்கல் மாவட்ட லேடன் நம்பர் என்கிட்ட இருக்கு. சரி அண்ணே, போயிட்டு வரோம். குளிக்கலாம்ண்ணே. மனுஷ நடமாட்டம் அதிகம் உள்ள வாட்டர் ஃபால்ஸுங்க. பாருங்க எவ்வளோ இயற்கையாக இருக்குல்ல. இந்த இயற்கைக்கு பக்கத்தில் இந்த செயற்கை. இப்போ எங்களுக்கு எல்லாம் குளிக்க வகை செய்த வள்ளல், அந்த தாத்தாட்ட சண்டை போட்டு தீர்ப்பை வாங்கி கொடுத்த சிறப்பான ஒரு ஆர்கனைசர். உங்களுக்கு சண்டை நடந்ததே நீங்கள் சொல்லி தாங்க தெரியும். வராங்க. அப்படியா? தாத்தா கூட கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்களா என்னன்னு? இது சுவாமிநாதன் வாட்டர் ஃபால்ஸ் தான். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தானா? அவரோட வாட்டர் ஃபால்ஸ் தான்.
தண்ணி என்ன அவர் மேலே இருந்து அதெல்லாம் பேசக்கூடாது. கேட்க வேண்டியதானே, யார் தண்ணி யார் ஊற்றுறாங்க? ஏங்க நாங்கள் எங்கள் இடத்துல கிணறு தோண்டினா தண்ணி வருது, அதுக்காக தண்ணி நீ கொண்டு வெளியே கொண்டு வந்து ஊற்றுனியான்னு கேட்பீங்களா? அந்த மாதிரி தான் அவர் இடத்துல இது. ஆனால் கவர்மெண்ட்டில் இஷ்யூ ஆயிருக்கணும் இல்லையா? கவர்மெண்ட் தாங்க அது. அப்படின்னா இப்போ ஒருத்தர் தூக்கிக்கிட்டு வந்தால் ஒருத்தருக்கு மட்டும் தானே நடந்து வர்றதுக்கான? சரி வாங்க, என்ன பண்ணலாம்? 30 ரூபா கொடுத்து வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க வந்திருக்கோம். நல்லா இருக்குல்ல, பெரிய சம்மர் டைமில் இவ்வளோ தண்ணி விழுறது ஆச்சரியமாக தாங்க இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கூட இவ்வளோ தண்ணி விழாது. இப்போ அங்கே போய் ஒரு ஆட்டத்தை போட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியதாங்க. செம்மல்ல, ஆனால் வழுக்கும் போல இருக்குது. ரொம்ப உஷாராக குளிக்கணும், இல்லைன்னாச்சுன்னா அந்த பக்கம் வலிக்கிட்டு அப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போயிடும். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. ராசர் கல்றாரு பாருங்க, எப்படி இருக்கியா? ஒரு ஃபால்ஸ் வந்ததுக்கு அக்க போறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஹைட்ல இருந்து விழுதுங்க, நல்லா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு தடாகம் இருக்கு, ஆனா நான் சொல்றது எதுவுமே கேட்காது, அதுவும் தெரியுது. அப்படியே இந்த கப்பிள்ஸ் பண்ற டார்ச்சர் எங்களால தாங்க முடியலைங்க. அவங்க ஃபேஸ் ரிவீல் இன்னும் பண்ணல. ஓகே, நன்றி, வணக்கம். I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. நின்னுட்டு இருக்கியா? 10 நிமிஷத்துல இன்னொருதா உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. வரலாற்றில் ஒரு வீரன் சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி வந்து 2 வீரன் இருக்கும், 3 பேர் இருக்கும். கிஷோர் ப்ரோவும் நம்ம மிஸ் மோட்டா டிக்டோடைய ஃப்ரெண்டு, அப்புறம் நான், 3 பேர் தாங்க இந்த ஃபால்ஸில் குளித்தோம். ஆனால் வந்தது பூரா பயிலில் வந்தாங்க. 3 ஷிஃப்ட்டு பைக்கு வண்டியில் அடித்து விட்டு கூட்டு வந்தாங்க, யாருமே குளிக்கலை. ரித்திக் ப்ரோ வந்து அவருடைய பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஹாய் ப்ரோ. நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு குளிக்க விட்டாங்க. ஆமாம், அப்படியா? ஓ, அழுக்கெல்லாம் போயிருமா? அப்படியே ஒரு பையனை பற்றி வச்சிருக்கியா? ஆமாம், தன்னடக்கம், வேற ஒன்றும் இல்லை. தன்னடக்கமா? நீங்கள் குளிச்சிங்களா? நான் குளிக்கல. தண்ணி எடுத்துட்டு விட்டா தலையில் ஊற்றிக்கிறீங்களா? தண்ணி வேணா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டீங்களா? ரைட்டு, சூப்பர். A few moments later. ஓகே கைஸ், வந்துட்டோம். ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸை நான் நேற்றே பார்த்தேன், நான் கவனிக்கலை. இப்போ பாருங்கன்னா எல்லாமே ஜம்முன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் கொடை கிராண்ட் ஃபெஸ்ட் 2023ன்னு போட்டு, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனி விலாகர், 2வது ராயல் ரோட் 500, 3வது வந்து நம்ம ஸ்டண்ட் ஹரி, அப்புறம் வந்து வில்லேஜ் ட்ரிங்க் மேன், இவருடைய சேனல் பார்த்துருப்பீங்களா, வில்லேஜ் ட்ரிங்க் மேன். அப்புறம் விஎஸ் ஆட்டோஸ் வந்து வரல, ஆக்சுவலி அவருக்கு கடைசி நேரம் கேன்சல் ஆகிப்போச்சு. அப்புறம் 3J, அப்புறம் நம்ம சுரேஷ் வாரியார், அவரும் வரல. அப்புறம் டிபிடி அதுன்றது என்ன சேனல் தெரியலையா எனக்கு. அப்புறம் மதராசி மோட்டோ விலாக்ஸு, அவர் வந்திருக்கிறாரு. அப்புறம் வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங், அப்புறம் மெக் தமிழ் நாகம் மோகன் ப்ரோ, அப்புறம் மிஸ் மோட்டா டிக்டோ, அப்புறம் இந்த காயல் 92 ரைடர்னு ஒருத்தர் வந்திருக்காரு போல இருக்குது. அப்புறம் ரைடர் முகி, வியூஸ் ஆஃப் ரித்திக், அந்த மேலே இருக்கார் பார்த்தீங்களா, வியூஸ் ஆஃப் ரித்திக். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அண்ணன், இவ்வளோ பேருடைய பேனரையும் போட்டு அருமையாக வர வச்சுருக்காங்க பார்த்துடுங்க. ஸோ ஓகே கைஸ், குளிச்சாச்சு, அப்புறம் அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டேன், கியர்ஸ் எல்லாமே போட்டு சாப்பிடவும் செஞ்சுட்டேன். சாப்பாடு வேண்டாம்னு நினச்சேன், பட் எல்லோரும் வற்புறுத்துறாங்க, நண்பர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டாகணுமே அப்படிங்கிறக்காக சாப்பிட்டுட்டேன். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லேருந்து இப்போ நம்ம கிளம்புறோங்க. எல்லா யூடியூபர்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க, ரெடியாக இருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுங்கன்னாரு, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ப்ராப்பர்ட்டி வேறு இந்த இடத்துக்குலாம் நான் வரல. நேற்று எல்லாருமே சுற்றி பார்த்தாங்க, பட் நான் வந்து மேலேயே நின்றுக்கிட்டேன், ரூம்லேயே இருந்துக்கிட்டேன், எங்கேயும் வரல. ஸோ அதனால் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த பார்த்துடலாம், காட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த மேலே பார்த்தீங்களா, மேலே வந்து ரெசார்ட்டு, அப்புறம் இங்கே இந்த பக்கமும் இருக்குது, பக்கத்தில் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்லா இருக்குது, ஒரு 3-4 ஸ்டெப் இருக்குது. இங்கே நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக ரெடி ஆயிருங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்லேருந்து வாங்க அப்படியே கிளம்புவோம். ஸோ கைஸ், கிளம்பிட்டோம் எல்லோரும். ஒரு பாவப்பட்ட ஏழை ரைடரை பார்த்துக்கிடுங்க. ஜாக்கெட் கூட வாங்க வழி இல்லாமல் கிழிஞ்ச ஜாக்கெட்டை போட்டு அலையிறாரு ஒருத்தர், கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு சுற்றிட்டு அலையிறாரு. ஸோ பயங்கர ஒரு 3 நாள், ஆமாம் 3 நாள் இந்த போராட்டம் நடக்குது. ஒரு குடும்பமாக ஒரு துன்பத்தை ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா,
அது உண்மையிலே நல்லதொரு குடும்பம், நல்லதொரு குடும்பம். ஆமாம், ஒரு கஷ்டம் வந்தால் போகக்கூடாது அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து அதில் கஷ்டத்தில் ஜாலி பண்ணிடுறாங்க. வேற ஒன்றும் வராமல் இருந்தால் இவங்க யாரையும் மீட் பண்ணிக்க முடியாது. ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிருக்கோம். இது மறுபடியும் எப்போ நடக்கும் தெரியாது, நடக்கலாம், பட் எப்போ நடக்கும் தெரியாது. இதை விட்டுறக்கூடாது. நம்ம அண்ணாச்சியை வந்து நாங்கள் ஆல்ரெடி திருச்செந்தூரில் பார்த்துட்டோம். பார்த்தாலும் ஜஸ்ட் நம்ம 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்படி இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ரைடில், இப்போ நம்ம ரைடர்ஸ் வந்து ரைட் லைஃப்பில் தான் நம்ம நல்லா ஃப்ரீயாக பேச முடியும். போகிற வர இடத்துல பேசினா நல்லா இருக்கு. ஸோ அது இப்படி அது எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்க கூட ரைடு வரணும்னு. நம்ம ஏன்னா உங்களுடைய 4 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னா அதில் ஒரு ஆசை. என் பையன் நீங்கள் வரேன்னு சொன்னோன்னா வர்றேன்னா நான் உங்களை பார்க்க வரேன்னா விட்றா விட்றா விட்றாட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் வருவோம். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் அதான் பெங்களூர் டு கன்னியாகுமரி அந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. கண்டிப்பாக. சரி, ஓகே. அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மனுஷருங்க, உங்களுக்கே தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. சொல்லுங்க அடுத்தது. அவ்வளோதாங்க. நன்றி எல்லாருக்கும், நன்றி. திருநெல்வேலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மோட்டோ விளாகிங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்குற வேற யாராவது இருந்தீங்க அப்படின்னா சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக நல்லா சேஃப்டியாக ரைட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே. ஸோ வத்தலகுண்டிலேருந்து நம்ம ஹைவே எடுத்துருவோம். ஹைவே எடுத்து நீங்கள் சாத்தூரில் கட்டாவீங்க. சாத்தூரா விருதுநகரில் கட்டாவீங்கல்ல. நான் வந்து நேராக போயிடுவேன். அவ்வளோதான். ஓகே. அப்போ நான் விருதுநகர் பேக் வந்து அண்ணன்ட்ட இருக்கட்டும். ஓகே ஓகே. லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எப்போ என்னை வந்து உங்கள் பேக் எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் ப்ரோ. இப்போ வேறு முதுகுவலி இன்னைக்கு அதிகம் இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து ஃபால்ஸ் போயிட்டு வந்தாலும் முதுகுவலி அதிகமாக இருக்கு. இப்போ வந்து நான் உங்கள் பேக் எனக்கு கொடுத்தாங்க. நல்லா குளிச்சது அண்ணன் மட்டும். ஆமாம், என்ஜாய் பண்ணதே அண்ணன் மட்டும். எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சு, ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க லேடிஸுக்கெல்லாம் அவங்க ஒரு கன்வீனியண்டாக இல்லை, அதனால விட்டுட்டாச்சு. ஆமாம், தண்ணி ஃபால்ஸ் மாதிரி இருந்தால் குளிக்கலாம். சாஞ்சி குளிச்சா வச்சுட்டு அப்புறம் வலிக்கிட்டு போயிட்டு அப்புறம் காப்பாற்ற கஷ்டம். ஸோ அதனால எல்லாமே அப்படியே விட்டாச்சு. பார்ப்போம் கைஸ், நம்ம வந்து இவங்க கூட வந்து ரைடு பண்ண போகிறோம். அதனால இவங்களை அப்படியே வச்சுக்கிடுவோம். ப்ரோ ப்ரோ இவரு வந்து ஹாப்பி உங்களை சந்திச்சது. உங்க கூட டிராவல் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் உங்க ரொம்ப பைக்ல சந்திச்சதுல. ஸோ அண்ணாச்சி இருக்கிறவருக்கு என்னைக்குமே பண்ணுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க. ஆமா, நான் நீங்க கூட இருக்கப்ப. நான் கூட இருக்கப்பயா? அண்ணாக்கு ஓகேனா இவங்க கூட ஒரு ரைட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு ரைட் கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நாங்க தான் உங்க கூட. ஏன்னா இவங்க வந்து என்னோட சேனல் பார்க்குற யாருக்காவது தெரியலன்னு இல்லை, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மோட்டோ விளாக்கருங்க. அதனால தான் அவங்க கூட ரைட் பண்ணணும்னு எனக்கு ஆசை வருது. உடனே ஒரு கப்புள்ஸ் கிடச்சா போதுமே, நீ பாட்டு பின்னாடி போயிடுவே நினைக்க சொல்லாதியா, அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஓகே, போயிட்டு வரலாமா ப்ரோ? உங்கள் வண்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பார்க்க முடியாமல் போச்சு. அது மட்டும் தான். கண்டிப்பாக ஆமாம், சேர்ந்து ரைடு பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இந்த பக்கம் வந்துடுவோம். நான் அவரும் அண்ணனும் ஃப்ரீயாக தான் இருக்கோம், இப்போ வந்துடுவோம். சரியா? நல்லா இருக்கும். என்ன ப்ரோ எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? பாத்ரூமுக்கு. இவ்வளோ நேரமா? வயிறு க்ளீன் பண்ண வேண்டாமா? நிறைய சாப்பிட்டு